ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. பாம்பன் சுவாமிகள் நமக்கு எத்தனையோ பாடல்களை நமக்காக இயற்றியிருக்காரு. குமாரசிவம், பகை கடிதல், அந்த மாதிரி நிறைய பரிபூர்ண பஞ்சாமிர்த வர்ணம், நிறைய பாடல்களை நமக்காக அவர் இயற்றியிருக்காரு. நிறைய பந்தங்கள், கமல பந்தம், சஸ்திர பந்தம், அந்த மாதிரி நிறைய பந்தங்கள், மயூர பந்தம், அந்த மாதிரி பாடல்களையும் நிறைய இயற்றியிருக்காரு. இது எல்லாமே நம்மளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றா போல் நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம பாடி பயன்பெறலாம். இன்றைக்கி பரிபூர்ண பஞ்சாமிர்த வர்ணம், இது பாடினா முருகனே சொல்லியிருக்கிறார், இந்த பாட்டை இசையோடு நீங்கள் எங்கெல்லாம் பாடுறீங்களோ பாராயணம் பண்ணுறீங்களோ அங்கே நான் நேரில் காட்சி தருவேன் அப்படின்னு முருகனே சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. அது என்னன்னா, திருச்செந்தூரில் ஆலய அர்ச்சகராக இருந்த அனந்த சுப்பையருக்கு இந்த பரிபூர்ண பஞ்சாமிர்த பாடல்கள் மேலே அவருக்கு ஒரு அலாதியான பிரியம். அப்போ ராகமும் தாளமும் இவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் கோவில் மண்டபத்தில் இந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் பாராயணம் பண்ணுறதை பார்த்துட்டு அவருடைய நண்பரான சுப்பிரமணியன் என்பவரும் சேர்ந்து அவர் கூட பாடியிருக்கார். அப்போ 2 பேரும் இரவில் உட்காந்து இந்த பாடலை இசையோட பாராயணம் பண்ணும்போது அந்த வழியாக வந்த முத்தம்மை பாட்டி, அந்த பாட்டி 80 வயது அப்போ அவங்களுக்கு. இவங்க பாடுற அந்த இசையோட பாடிய பாடலை கேட்டு அவங்க மனசு ரொம்ப லயப்பட்டு அவங்களும் அதை உட்காந்து அவங்க பாட இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது தினமும் தொடருது. அப்போ அவங்க இசையோட பாட இவங்க இரவு ஃபுல்லாக பாட இந்த முத்தம்மை பாட்டி அதை ரசிக்க இப்படியே போயிட்டுருக்கு. இது தினமும் இரவு நடக்குது. இரவு ஃபுல்லாகவே அவங்க பாடி பாராயணம் பண்ணி துதிக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த 2 அர்ச்சகருக்கோ முருகன் காட்சி கொடுக்கல. அதை ரசித்த அந்த முத்தம்மை பாட்டிக்கு தான் முருகன் காட்சி கொடுக்குறாரு. திருவிளையாட புரியுறதுல அவரை தவிர வேறு யார் இது பண்ண முடியும்? அப்போ 1918 வருஷம் சித்திரை மாதம் வியாழக்கிழமை இரவு 8 மணி. அப்போ வழக்கம் போல் பாராயணம் நடக்குது. அவங்க 2 பேரும் பாட முத்தம்மை பாட்டி கேட்குறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு இளைஞன், ஒரு அழகான ஒரு இளைஞன் வராரு. அவர் யாரும் பார்க்காத மாதிரி தூணில் மறைவாக நின்றுட்டு இவங்க பாடுறதை கேட்டு ரசிக்கிறாரு. அப்போ முத்தம்மை பாட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது யார், புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு பண்ணுறதுக்குலாம் அந்த இளைஞன் காணாமல் போயிடுறாரு. அப்போ அவங்க ஐயையோ, இங்கே தானே நின்னா அந்த பையன் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அர்ச்சகர்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாடும்போது வந்தார் ஒரு பையன், ஆனால் காணோம் அப்படின்ட்டு. அப்போ அதே போல் அடுத்த நாளும் தொடங்குது. அப்போ ஒரு 4 மணி போல் அந்த முதல் நாள் வந்த இளைஞன் மறுபடியும் மண்டபத்துக்குள்ளே வராரு. அப்போ முத்தம்மை பாட்டி என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு வேகமாக அவன் பின்னாடி போய், தம்பி நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இளைஞன் சிரிச்சு கொண்டே சொல்கிறாரு, நானும் இந்த ஊர் தாம்மா, நீ என்ன பின்தொடர்ந்து வந்தேன்னா நான் இருக்கிற இடத்த காட்டுறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முத்தம்மையும் அதுக்கு சம்மதிச்சு அவரோட பின்னாடியே போகிறாங்க. அப்போ வீதியில் இறங்கி நடக்கிறான் அந்த இளைஞன். அப்போ கொஞ்ச நேரத்தில் இளம்பெண் ஒருத்தையும் சேர்ந்து அவனோட கையை கோர்த்துக்கிட்டு நடந்து போகிறான். இருவரும் நடந்து போகிறாங்க. முத்தம்மை பாட்டியும் அவங்கள தொடர்ந்து போகிறாங்க. கோயில் வந்துருச்சு. அப்போ உடனே இளைஞன் என்ன பண்ணுறாரு, முத்தம்மை பாட்டியை திரும்பி பார்த்து, அந்த இருவரும் இசைச்சு கொண்டிருந்த பஞ்சாமிர்த வண்ண பாடல் என்னோட மனசை ரொம்ப கவர்ந்தது, எனக்கு மகிழ்வா இருந்தது, அதனால தான் அதை இன்னும் கேட்கணும் போல இருந்ததுனால நான் அந்த பாடலை கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த பாட்டிக்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த பாட்டு எங்கெல்லாம் ஒலிக்குதோ, எங்கெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ, இசையோடு சேர்ந்து பாடுகின்றாங்களோ அங்கெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னோட இருப்பிடம் இந்த கோயில் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இளைஞனும் அந்த கூட வந்த அந்த பெண்ணும் மறைஞ்சு போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சு போகிறாங்க. உடனே முத்தம்மை பாட்டிக்கு ரொம்ப பயந்து போகிறாங்க. அப்போ தன்னோட பேசியது அந்த முருகப்பெருமானா, ஐயோ நான் என்ன தவம் செய்தேன், இந்த பாடலை பாராயணம் பண்ண அவங்களுக்கு காட்சி கொடுக்காம எனக்கு காட்சி கொடுத்துருக்காரே முருகன் அப்படின்னு நினச்சி மனசார சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு பாடி பாராயணம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் மனம் மகிழ்ந்து முருகப்பெருமான மனசார நினைத்து நீங்கள் இந்த பாடலை கேட்டாலே போதும்,
முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களை தேடி வருவார். அப்போ அவரே சொல்லியிருக்காரு, இந்த பாடலை இசையோடு எங்கே பாடி பாராயணம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன், அவங்களுக்கு காட்சி தருவேன் அப்படின்னு. ஏன்னா இந்த பாடலை நான் நிறைய முறை பாராயணம் பண்ணலை, ஆனால் கேட்டிருக்கேன். கேட்கும்போது என்னோட கர்மாவா என்னன்னு தெரியல. ஆனால் கடைசியில் ஒன்று மொபைலில் நான் கேட்டுட்ருப்பேன், சார்ஜ் இல்லாமல் போயிடும். டிவியில் போட்டுருப்பேன், அப்போ பார்த்து ஏதாவது ஃபோன் வரும். நிறைய டைம் எனக்கு இந்த மாதிரி தடங்களே வந்தது. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ முருகன் நம்மளோட கர்மா தான் இந்த பாட்டை கேட்டு அவரை நம்ம நேரில் பார்க்க முடியாதபடி இது பண்ணுறாரோ அப்படின்னு, நம்மளோட கர்மா தான் அந்த பாட்டை கேட்க விடாமல் நம்மளை தடுக்குதோ அப்படின்னு நான் நிறைய நாள் யோசித்தேன். அப்புறம் ஒரு நாள் நம்ம இன்றைக்கி கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக நான் கேட்டேன் நான். ஆனால் என்னமோ தெரியாது, இந்த பாடலை கேட்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு தடங்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னோட கர்மா தான் அதை தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த பாடலை கண்டிப்பாக நீங்களும் பாராயணம் பண்ணுங்க. நானும் இந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல கேட்கலாம். நம்ம கேட்டு நல்லா அதை ரசித்து மனதிற்குள்ளே வாங்கி அப்புறம் நம்ம பாராயணம் பண்ண தொடங்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்க. இன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாளர் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு முதல்ல நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. எப்போவுமே நான் எந்த ஒரு பாடலையும் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா கேட்பேன். கேட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்குவேன். அப்புறம் தான் பாராயணம் பண்ணவே தொடங்குவேன். அதே போல் நீங்களும் முதல்ல கேளுங்க. 2, 3 தடவை கேளுங்க. 10 தடவை கூட கேளுங்க. அப்புறமா பாராயணம் பண்ண தொடங்குங்க. முதல்ல கேளுங்க, அப்புறமா பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணி பாம்பன் சுவாமிகளோட ஆசீர்வாதத்தையும் முருகனுடைய அருளையும் பெறுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடியோவில் பேசும்போதே எனக்கு அரிப்பு வந்தது. கண்டிப்பாக பாம்பன் சுவாமிகளோட அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக டைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம இன்னொரும் ஒரு பாடலை பற்றி நம்ம பாராயணம் பண்ணுறதை பற்றி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக.